சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு செல்லமே, இன்று உன்னிடம் உன் அப்பா நான் பேசியே ஆக வேண்டும் தங்கமே. அலட்சியப்படுத்தாமல் கேள். உனக்கான அதி முக்கியமான செய்தியை கூறவே உன் அப்பா நான் இங்கு வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் கஷ்டம் இன்பம் என ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரூபம். விதியின் வசத்தால் ஒருவர் செய்யும் இன்பம் துன்பம் என சூழல்களால் அமைகிறது தங்கமே. ஒருவருக்கு பகுத்தறிவும் பட்டறிவும் என இரண்டும் இருந்தால் அவர்கள் வாழ்க்கை எண்ணியது போல் இன்பமாய் நடக்கும். பட்டறிவு என்பது புத்தகத்தில் இருந்து கற்று தேடுவது. பகுத்தறிவு என்பது அனுபவத்தால் நல்லது கெட்டது என இரண்டும் சமமாய் ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும் நோட்டத்தில் உள்ளது தங்கமே. அதை நீ உணர்ந்து அவற்றால் உன் மனம் வலித்திருக்கும். அந்த சூழ்நிலையை மற்றவர்களுக்கு வராமல் நீயும் உன்னை சுற்றி உள்ளவர்களும் மகிழ்வோடு வாழ வைப்பதே சிறந்த ஞானத்தின் அறிவு. பகுத்தறிவுக்கு மனதால் நிறைந்த அன்பும் புத்தியில் நிறைந்ததுமான நல்ல வினைகளை தன் உயிரோட்டமுள்ள வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டுபவரே கடவுளின் உள்ளத்தில் அமருபவர். ஒருவருக்கு நல்லதோ கெட்டதோ அவரவர் வினைப்படி நடக்கலாம். ஆனால் வரும் கஷ்டத்தை தன் கஷ்டமாய் நினைத்து அதற்காக மனம் முருகி வேண்டுவதும் வருந்துவதுமான உள்ளங்கள் கிடைப்பது கடவுள் கொடுத்த வரம் தங்கமே. 1000 கதவுகள் ஒரே நேரத்தில் சுலபமாக திறக்க முடியும். எதையும் நிதானம் கொண்டு இருந்தால் இது நிச்சயம் நடக்கும். இல்லை என்றால் எதிர்மறை வந்த நொடியில் 1000 கதவுகளை அடைத்து இருளில் மூழ்க வைத்துவிடும். இருள் சூழ்ந்த நேரம் உனக்கு முடிந்து விட்டது தங்கமே. உன்னை நல்ல நிலையில் நல்ல வாழ்க்கையுடன் நிறைவாய் வாழ வைப்பேன். இது உன் சத்திய தேவனின் சத்திய வாக்கு. நீ நிச்சயம் ஜெயமாக வாழ்வாய். என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு. ஓம் சாய்ராம்.